சார் வணக்கம். ஏப்ரல் வணக்கம். சார் இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் தாவேக்காவோட மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 வாரங்கள் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ திரும்பவும் கொஞ்சம் தாவேக்கா சைடில் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹைப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அவர்கள் கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்க போறார். 13ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறார். அவரோட அந்த கேரவனோட போட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா இந்த கேம்பெயினுக்கு பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்றதா செய்திகள் வருது. எப்படி பாக்குறீங்க? 13ஆம் தேதியிலேருந்து திருச்சியில் கேம்பெயின். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாங்க. 13லேருந்து 17 வரைக்கும் நம்ம போகிறாரு போல். அஃபிஷியலாக வரல, அவங்க ஆதரவு ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லேருந்து வருது. இப்போ இன்றைக்கி சமீபத்தில் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்த தகவல் என்னென்னா சில மணி நேரங்களுக்கு முன்னால் வந்தது 13ஆம் தேதி, தட் இஸ் அடுத்த சனிக்கிழமை, அவர் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேம்பெயின் லான்ச் பண்ணுறதுக்கு போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க. அது எப்படியும் பிரச்சனையாக தான் ஆகும், ஏன்னா 100 தூரம் அலைய விடுவாங்க. பட் பர்மிஷனை டினை பண்ண அவருக்கான டிமாண்டுன்றது மக்கள் மத்தியில் கூட தான் செய்யும். ஸோ அவர் களத்துக்கு வரும்போது என்ன பேசுகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். உள்ளூர் பிரச்சனைகள்லாம் பேசுவாருன்றாங்க. டைரெக்டாக எலெக்ஷனுக்கு 7 மாதம் முன்னாலே எடப்பாடி மாதிரி, ஸ்டாலின் மாதிரி அவரும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேச்சுக்களை பொறுத்தும் அடுத்து நம்ம எடை போட முடியும். பாலிடிக்ஸோட அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. இப்போ 2 மாநாடுகள், அக்டோபர் 2024, அப்புறம் இப்போ இந்த ஆகஸ்ட் 25, இடைப்பட்ட காலத்தில் 3 முறை தான் வெளியில் வந்தார். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் வெளியில் வராருன்னா, இப்போ இந்த 21 மதுரை மாநாட்டுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகுது, வெளியிலே வரல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரேக் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரேக் ஆகுது. ஸோ 13ஆம் தேதி அவர் அந்த புள்ளி விவரத்தை அவரே உடைத்தெறிந்து விட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உடைத்தெறிந்து விட்டு மக்களிடம் வருகிறார். மீடியா கிட்ட இது வரைக்கும் பேசலை. பல விஷயங்கள் அவரோட கருத்து என்னென்னு நமக்கு தெரிய மாட்டேனுது. அதுக்காக ஒரு பெரிய பஸ்ஸு ரெடியாக இருக்குன்றாங்க. என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும். பட் டெஃபினட்டாக அவர் களத்துக்கு போகும்போது அகெயின் இட்ஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கமற்ற இரவுகள் தான் திமுகவுக்கு வெளியில் வரும், நம்ம உறுதியாக நம்பலாம். ஒரு ஷார்ட் டூருன்றாங்க, ஒரு 4 days அது மட்டும் பேசிட்டு போயிடுவாருன்றாங்க. ஸோ அவருடைய அரசியல் என்பது பொதுமக்கள்கிட்ட போகிறது அப்படி தான் இருக்குது. இன்னும் களத்தில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு போராட ஆரம்பிக்கல அவர். தமிழக அரசியலில் ஒரு புதியதாக ஒரு களம் ஒரு புதிய கட்சி வருது. அவருடைய பாப்புலாரிட்டிக்கு அவருக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் அபரிதமான செல்வாக்கு இருக்கிறது என்பது கண்கூடாவே தெரியுது. ஓட்டா மாறுமான்றது நம்ம வெயிட் பண்ணணும். பட் நாட் லெஸ் தென் 20% ஓட்ஸ் கண்டிப்பாக இருக்குன்றது மட்டும் தெரியுது. கூட்டணி யாரோடைய சேருவாரா இல்லை தனியாகவே போவாரா, இதெல்லாம் வரும் நாட்களில் தான் தெரியும். கண்டிப்பாக தன்னுடைய தாக்குதல், திமுக அரசின் மீதான தன்னுடைய தாக்குதலை இவரை கூர்மைப்படுத்துவார் என்று நாம் நம்பலாம். வந்த பிறகு தான் நம்ம பேச முடியும். சரியாக 1 வாரம் இருக்குது. அடுத்த இன்னைக்கு 6ஆம் தேதி, 13ஆம் தேதினா அடுத்த சனிக்கிழமை. ஸோ அன்றைக்கி மீடியா கம்ப்ளீட்டாக பின்னால் தான் நிற்கும். ஸோ அன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை நம்ம அன்றைக்கி தான் பேச முடியும். சரி, இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் மாநாட்டை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா கொள்கை, கோட்பாடு, எதிரி யார், நண்பர் யார், இதெல்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மாநாடு. அதுக்கப்புறம் செகண்ட் மாநாடு, இப்போ இந்த சுற்றுப்பயணம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்துமா? ஏன்னா நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸாக நீங்கள் பேச போகிறீங்க. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் ஐடியாலஜி இதெல்லாம் பேசுவீங்க, ஒரு சஸ்பென்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ இருக்காது. செகண்ட் மாநாட்டிலே விஜய் அவர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பேசுகிறாரு. அது தாண்டி கச்சத்தீவு இந்த மாதிரி சில இஷ்யூஸ் டச் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் போனாலும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பேசுறதுக்கான ஸ்கோப்லாம் கொஞ்சம் கம்மி தான். இருக்கிற சில இஷ்யூஸை நீங்கள் டச் பண்ண முடியும். ஸோ அது போக போக அதே ஹைப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா? பண்ணணும். பண்ணலன்னா பிரச்சனை. அதுதான் நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயினை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இருக்க சிக்கல் அதுதான். பிகாஸ் சொல்லுவாங்கல்ல, யூ ஷுட் நாட் ஸ்ப்ரிண்ட் அ மேரத்தான். ஸ்ப்ரிண்ட்டில் 100 மீட்டர் ஓடுறது 9 செகண்டு 10 செகண்டில் ஓடிடுவாங்க. வேறு மேரத்தான் ஓடுறதுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். 4 மணி நேரம் 6 மணி நேரம். மேரத்தானை ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஓடினீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் எடப்பாடிக்கு ஒரு வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 100 தொகுதியை கிராஸ் பண்ணிட்டாரு, நான் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாரு, மக்கள் ஆர்வம் போயிடுச்சு, நிறுத்திருக்கணும், ஒரு 10 நாள் நடத்தி நிறுத்திருக்கணும்னா. இப்போ இவர் கரெக்டாக 4 நாள் தான் ப்ரோக்ராம் வருது. அஃப்கோர்ஸ் அன்அஃபிஷியல் இது. ஓகே, அட்ட ஸ்டெச் 10 நாள்லாம் இருக்காதுன்றாங்க. நீங்கள் 10 நாள்லாம் இருந்ததுன்னா முதல் நாள் இருக்கக்கூடிய ஆர்வம் வரும், மீடியாவோட ஹைப் குறைய ஆரம்பிச்சு. அந்த 4 days ஸ்டாப் பண்ணணும். இது மக்கள்கிட்ட நேரடியாக போகிறதுன்றத உள்ளூர் பிரச்சனைகளை பெரிய அளவில் பேசுவாருன்றாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல் மாநாட்டில் கொள்கை கோட்பாடு, 2வதுல ஓரளவு இஷ்யூ, 3வதுல இப்போ கேம்பெயின்னு போகும்போது அந்தந்த திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க பிரச்சனைகளுக்கு இல்லையா, லோக்கல் இஷ்யூஸை பேசுவோம். வரப்போது அசம்பிளி எலெக்ஷன், அஃப்கோர்ஸ் அட்டாக் வில் பி ஆன் டிஎம்கே தான்.
லோக்கல் இஷ்யூஸை பேசும்போது அது கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் எடுப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு அதீதமான ஒரு ஒரு ஆதரவு இருப்பதாக தான் இப்போதைக்கு தெரியுது. டெஃபினட்டாக வந்து ஒரு 20% ஈஸியாக சம்சே இட் மே கிராஸ் ஈவன் 25%. ஸோ 20%னாலே வந்து மேசிவ் சன்னிங் தான். அது வந்து யார் அதால் பாதிக்கப்பட போகிறாங்கன்றது தான் $1 million கொஸ்டின். ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அல்லது 2 பேருக்குமே சாதாரண இருக்குமா? இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அசம்பிளி விஜய் ஃபேக்டரால் ஹங் அசம்பிளி நோக்கி போகலான்னு ஒரு வியூ இருக்குது. அது விச் இஸ் ஆனால் அதாவது வந்து அது ஒதுக்கி தள்ள முடியாது. இப்போ இருக்கிறத அப்படியே ஓட்டாக மாற்றுறது தான் மேசிவ் சேலஞ்ச் உங்களுக்கு. அது முதல் தடவை நீங்கள் எலெக்ஷனுக்கு வரும்போது பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அலையன்ஸ் இல்லாமல், டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே இல்லாமல், அது டிஎம்கே தான் எதிரினா ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் இல்லாமல் உங்களால் வந்து போலிங் டேவை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? பிகாஸ் போலிங் டே மேனேஜ்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 15 days அண்ட் போலிங் டே மேனேஜ்மெண்ட் 15 நாள் கேம்பெயின் அண்ட் வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை, இந்த கிளைமேட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து நிறையா ரொம்ப அதில் எக்ஸ்பர்ட்ஸ், டிஎம்கே இஸ் நம்பர் 1 எக்ஸ்பர்ட் இன் இட், ஏடிஎம்கே இஸ் ஃபாலோடு பை தம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். நீங்கள் போலிங் டே அன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டை தனியாக விஜயால் அவருக்கு என்ன தான் வாய்ஸ் இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுமான்றது தான் $1 million கொஸ்டின். இப்போ தனியாக போய் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது தான் ஒரு தியரி இன்னைக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாநாடு மதுரையில், அதுக்கப்புறம் இப்போ கேம்பெயின், ஸோ இது எல்லாமே அவரோட எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அவர் இதெல்லாம் பண்ணுறாரு. 26ல் நல்லா ஸ்கோர் பண்ணும். மாநாடு என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு, என்னால் எவ்வளோ பெரிய கூட்டத்தை என்னால் திரட்ட முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு. செகண்ட் இஷ்யூ வந்து நான் உள்ளே போய் ஊருக்குள்ளே போய் நான் கேம்பெயின் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ இதுக்கு வராரு. ஸோ ஒரு கட்சி இருக்குது, கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, பெரிய ஃபங்க்ஷனரிஸ் இந்த விஷயங்கள்லாம் இல்லை, பார்ட்டி ஹைரார்கி இல்லை, ரெண்டாவது கட்சிக்கு அரசியல் செயல்பாடு இல்லை. அதெல்லாம் இல்லாமல் வெறுமனே எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக போகிறது இருக்குல்ல, ஒரு மாநாடு, அடுத்தது நான் கேம்பெயினுக்கு போயிட்டேன், இஷ்யூஸ்லாம் பேசாத ஒரு கட்சி வெறுமனே கேம்பெயின் மோட்லேயே இருக்கிறது கரெக்டாக? தப்பு தான். பாலிடிக்ஸே இல்லையாங்க அந்த கட்சியில். பாலிடிக்ஸில் வந்து 24 hours 365 days நீங்கள் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து சமூகத்தோட உரையாடல் இருக்கணும்ல. யூ ஷுட் ஹேவ் அ கான்ஸ்டன்ட் டயலாக் வித் பீப்புள். அதான டெமோக்ரஸி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லா தரப்புடையும் கண்டினியூஸாக பேசுவாருங்க. அவரோட மிகப்பெரிய பலமே, அவரோட எதிரிகள் கூட பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து அவர் எல்லா தரப்பு மக்களோடையுமே அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து அந்த ஒரு கான்ஸ்டன்ட் டயலாக், உரையாடல் இருக்குல்ல, அது இருந்துக்கிட்டே இருக்கும். கட்சி ஆதரிக்கிறவன் எதிர்க்கிறவன், கொஞ்சம் ஆதரிக்கிறவன் கொஞ்சம் எதிர்க்கிறவன், ரெண்டும் கட்டானா இருக்கவன், எல்லாரோடையுமே ஆன அந்த ஒரு உரையாடல் என்பது வந்து 24 hours 365 days இருக்குது. ரெண்டாவது அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்டிக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அண்ணா அறிவாலயம் இருக்குது. அது 24 hours 365 days ஓப்பன்லேயே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் ஒரு பார்ட்டி. யார் வேணால் போகலாம், அந்த கட்சிக்காரன் எப்போ நான் அப்ரோச் பண்ணலாம். ஒரு கட்சி ஆஃபீஸை கூட சிட்டியில் அவரால் ஓப்பன் பண்ண முடியல. யாரால்? விஜயால். ஊர் ஒதுக்குப்புறமா போய் வச்சுருக்கேன். அந்த கட்சி ஆஃபீஸில் போய் யார்கிட்ட நீ பேசுவேன்? ஒரு கட்சின்னு வந்துருச்சுன்னா கேப்ரியல், கட்சிக்காரன் மட்டுமே அப்ரோச் பண்ணுற இடமா அது இருக்கக்கூடாது. யார் வேணால் அப்ரோச் பண்ணுற இடமா இருக்கும். எஸ்பெஷலி மீடியா. பிகாஸ் மீடியா தான் வந்து சமூகத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ். மீடியா மேலே நீ எவ்வளோ குறை சொன்னாலும், மீடியா இஸ் அன் இன்னெவிட்டபிள் ஈவில். ஐ வில் சே, யூ கால் இட் ஈவில், பட் அன் இன்னெவிட்டபிள் ஈவில். மீடியா அப்ரோச்சும் ஒரு மீடியாவோட அக்சஸும் அவர்கிட்ட இல்லைங்க. பப்ளிக்கும் அக்சஸ் பண்ண முடியல. கட்சிக்காரன்ல எவன் போகிறான் எவன் வரான்னு நமக்கு தெரியல. அவரும் பேச மாட்டேன்றார். இப்போ இந்த 21 நாளில், இப்போ கரெக்டாக 21ஆம் தேதி, இன்றைக்கி என்ன சார் 6ஆம் தேதி சார், இந்த 15 நாளில் அவருடைய செயல்பாடு என்ன பாலிடிக்ஸ் பண்ணாச்சு? அந்த காலத்தில் வந்து பார்ட்டிக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும் அல்லது ஒரு சேனல் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க கட்சியை சார்ந்தவங்க சில பேர் ட்வீட் போடுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவது இன்னும் ஃபங்க்ஷனே பண்ண ஆரம்பிக்கலையே. என்ன சேஞ்சை கொண்டு வர முடியும் அவர்? திமுக மேலே இருக்க வெறுப்பு, எதிர்கட்சிகள் வந்து அரசாங்கத்தோட குறைகளை சுட்டி காட்ட மறுக்கிறாங்க. அதனால ஒரு புது பிளேயர் பக்கம் மக்கள் கவனம் திரும்புது. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இவர் வெதர் யூ வில் ரைஸ் டு தி அக்கேஷன்னா ஐ திங்க் இட்ஸ் டிஃபிகல்ட். அண்ணாந்து பார்க்குறாங்க, ஓட்டு கூட விழலாம். பட் வாட் நெக்ஸ்ட்? ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பு இல்லை. யூ வில் பி அ டிஸ்ரப்டர். அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் என்னால். வாட் நெக்ஸ்ட்? உங்களுக்கு என்ன? இந்த 1.5 வருஷம், போன பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷம், இந்த 1.5 வருஷத்தில் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதை சொல்லுங்கள். ஆனால் இப்போ எனக்கு என்ன கேள்வினா, கட்சியை பலப்படுத்தினா அது விஜய்க்கு தான் நல்லது.
26 தேர்தலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நல்ல நிர்வாகிகளை அப்பாயிண்ட் பண்றது, கட்சியை ஒரு வைப்ரண்டான ஒரு ஆக்டிவான பார்ட்டியா வச்சுக்கிறது, இந்த பார்ட்டி மெக்கானிசமை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது. மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. செகண்ட் லெவல் லீடர்ஸ், தேர்ட் லெவல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பில் பண்ண ஏன் தயங்குறாரு? அது அவருக்கு தான் நல்லது. அங்கதானே கோளாறுன்னு நான் செகண்ட் ரேங்க்னு யாருமே இல்லையே. அது ஏன் அதான் வளர்க்க மாட்டேங்கிறாங்க? பயம், இன்செக்யூரிட்டி தான். உங்க கட்சியில உங்களை விட்டா யாரு இன்னைக்கு? ஒரு ஆள் எப்படிங்க வந்து தனிமரம் தோப்பாவாதுங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்னங்க மாற்றுறது? இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட் தானேங்க. டெமோக்ரஸிக்கும் மொனார்க்கிக்கும் என்ன வித்தியாசம் கேப்ரியல்? மொனார்க்கின்றது ஒன் உமன் ஷோ, ஒன் பர்சன் ஷோ. டெமோக்ரஸின்றது கலெக்டிவ் எஃபர்ட். கலெக்டிவிசத்துக்கான அடையாளமே என்னங்க? அந்த கட்சியில அவரை தவிர யார் இருக்கா? அதை வர்ஜினாவோ அந்த இன்னும் 2 பேரோ, ஆனந்த், புசி ஆனந்த், வேற யார் இருக்கா இன்னைக்கு பேர் சொல்ற அளவுக்கு? நான் கேட்குறேன், என்ன கீழே ஃபங்க்ஷன் பண்ணிட்டீங்க மக்கள்கிட்ட தெரிஞ்ச அளவுக்கு? இது லாங் ஸ்டாண்ட்ல எப்படி நிற்கும்? நீ சொல்ற மாதிரி வந்து அந்த பிரமிட் எங்க? சிம்பிள் ஃபேக்ட்டுங்க. ஒரு கட்சி அலுவலகத்தை நகரின் நடுப்பக்கத்தில் ஏன் அவங்களால திறக்க முடியல? பீப்புள் ஷுட் அப்ரோச். இல்லை அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ரசிகர்கள் வந்து ஏறி மிதிப்பாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இந்த அருண் ராம் அந்த எடிட்டர் ஒரு பீஸ் எழுதியிருக்காரு. நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், நான் படிக்கல, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அவர் எழுதுறாரு, அருண் ராம் எழுதுறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னால் விஜயோட அலுவலகத்துலேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து விஜயை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், நான் பார்க்க முடியாது, அவரை வேணால் எங்கள் அலுவலகத்துக்கு வர சொல்லுங்கள், நாங்கள் மீட் பண்ணுறோம், நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா. சரின்னு வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து மறுபடியும் ஃபோன் பண்ணாங்களாம். ஃபோன் பண்ணி அவர் வருவார், ஆனால் உங்கள் ஆஃபீஸில் லட்டி சார்ஜ் க்ரௌடு வரும், பரவாயில்லையா அப்படின்னு. இது என்னங்க பதில் இது? திஸ் வாஸ் தி டெம்பரமெண்ட் ஆர் கேரக்டரில் லட்டி சார்ஜ் நடந்தால் நீ வந்து என்னை பார்க்கணுன்ற. யுவர் டைலிங் அப் அன் எடிட்டர் ஆஃப் அ ப்ரெஸ்டிஜியஸ் நேஷ்னல் டெய்லி, நம்பர் 1 டெய்லி இந்த கண்ட்ரி, இந்தியாவோட நம்பர் 1 டெய்லிக்கு நீ ஃபோன் பண்ணுற, இந்த எடிட்டரை வந்து பார்க்க முடியுமான்ற. அவர் சொன்னார், நான் பார்க்க வரப்பில்ல, நீ வேணா வந்து என்னை பாருன்றாரு. விச் இஸ் அ குவைட், திஸ் இஸ் டிஸ்கிரிப்ஷன், அது அவரோட உரிமை. பதில் எப்படி வருதுன்னா, வரும், நாங்கள் அவர் வருவார், ஆனால் அவங்க ஆஃபீஸில் லட்டி சார்ஜ் க்ரௌடு வந்துடும், ஓகேவானா? இது அரகன்ஸ் இல்லை இது. ஆனால் வார்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. நான் வரது ரெடி, பட் பிரச்சனை உனக்கு வரும், அது ஃபேஸ் பண்ணி அது ஒரு வார்னிங்காகவும், அது ஒரு வார்னிங்காகவும் பார்க்கலாம். அரகன்ஸ் அங்க சில இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆர் யூ ரெடி அப்படின்றது இது முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரோட பிஹேவியரா இது. இவ்வளோ பெரிய லீடர்ஸுங்க, பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பத்திரிகை ஆசிரியர்களை போய் பார்த்துருக்காங்க. நான் சொல்ல இப்ப இல்லை, அந்த காலத்துல மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவங்க எல்லாம். இது என்ன பதில் இது? பட் திஸ் ஷோஸ் தி கேரக்டர் இல்லையா? இது எப்படி வந்து அரசியலுக்கு ஒத்து வரும்? நீங்க பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க வந்து ஏன் எல்லாரோடையும் லீடர் ஆக முடியாதுன்னா, உங்ககிட்ட பல 1000 கோடி பணம் இருக்கும். ஆனா நீங்கள் ஒரு கார்ப்பரேட் பாஸாக இருக்கும்போது அந்த ஹைரார்க்கியில் தான் உங்களை வந்து பார்க்க முடியும். பாலிடிக்ஸில் அப்படி இல்லை. நீங்கள் பல 1000 கோடி வச்சுருப்பீங்க. சாயங்காலம் 6 மணிக்கு கட்சி கூட்டம் போடும்போது காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி நேரம் இளநீ விற்றுட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிக்காமல் கூட லுங்கி கட்டினு வந்து முன்னால் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கேள்வி கேட்பான். நீ சொல்கிற தப்பு, இங்கே உட்காந்து பேசணும், உங்களை வா போன பேசணும், அவனை பதில் சொல்லணும். நீ அங்கே வந்து எல்லாரும் இப்படி தான், மேலே கீழே கிடையாது. உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கா இல்லையா? நீங்கள் வந்து என்னை பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்க, இல்லை நீங்கள் வாங்கன்னும் போது லட்டி சார்ஜ் வரும்னா அந்த ஆட்டிடியூடுக்கு என்ன பேர்? இது எப்படி ஒத்து வரும்? நீங்கள் வந்து இந்த 1.5 வருஷத்தில் எந்த இன்ட்ராக்ஷனாவது அவருக்கு யாரு கூடயாவது இருந்திருக்கா? சிவில் சொசைட்டியோட, மீடியா கிடையாது, அல்ல மீடியாவில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் யாரோடையாவது, ஜேர்னலிஸ்ட், இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே அவரை நான் சந்திச்சு பேசினேன்னு சொன்னதா நியூஸ் இது வரைக்கும் பார்க்கல, கட்சிக்காரங்களை தவற விடல. ஒரே ஒருத்தர் சொன்னார், அயனாதன் சொன்னார். அவர் அப்போ கட்சியில் இருந்தார்னு நினைக்கிறேன், இல்லையா? கட்சியில் இருந்த மாதிரி தெரியல. ஓகே, அயனாதன் ஒருத்தர் தான் சொன்னார், மற்றவங்க யாருமே சொல்லலை. யாருமே அவரை பார்க்கலையே. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது, இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட்டுக்கான பேட்டி கிடையாது. இன்ஃபேக்ட் ஒன் சஜஷன் வாஸ், நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்து கொடுங்க. ஏன்னா ஃபுல் ஃபிளெட்ஜட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, லட்டி சார்ஜ் ஆகும், எங்கே எதுனாலும் லட்டி சார்ஜ் ஆகுன்றாங்க. இது என்ன கதை இது? திஸ் நாட் ஆட்டிடியூட். நான் வந்தேன்னா மக்கள் கூட்டிட்டு வாங்க, அதனால வந்து அங்கே ஸ்டாம்பீட் ஆகிடும்னா, லட்டி சார்ஜுக்கு அவர் ஸ்டாம்பீட் ஆகுன்ற வார்த்தைலாம் எப்படி தொடர்ந்து வாயிலேருந்து வருது?
இதை வச்சுலாம் ஜெயிக்க முடியாது கண்ணா. பாலிடிக்ஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கேம். இவ்வளோ பெரிய தலைவர்கள் தோத்துருக்காங்க. தூக்கி அடிச்சுடுவாங்க மக்கள், ஒரு நிமிஷம் வேணாம்னா. எல்லா கவர்ச்சியும் ஓட்டா மாறாது. ஒரு விஷயத்தில் மாற வாய்ப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா கவர்ச்சியும் ஓட்டா மாறாது. மாறினால் நீ ஜெயிக்கணும். டிஸ்ரப்டராக என்ன பிரயோஜனம்? ஒரு தோல்வியை தாங்க முடியுமா? இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த 1.5 வருஷத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிவிகே அண்ட் விஜய், ஒரு பார்ட்டியாகவும் ஒரு லீடராகவும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன? 2 மாநாடு, 3 தடவை பப்ளிக் அவுட்டிங், அதை தவிர வேற என்ன? இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? மக்களோட உங்களோட தினசரி உரையாடல் என்ன? கான்ஸ்டன்ட் டைலாக் கேப்ரியல். டெமோக்ரஸின்றது கான்ஸ்டன்ட் டைலாக். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அதான் சொல்லலை, அதிமுக தான், திமுக தான் அதுக்கு சரியான உதாரணம். கண்டினியூஸாக அவங்க பீப்புளை என்கேஜ் பண்ணுறாங்கல்ல, அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டி மக்களோட மக்களாக நிற்கிறாங்கல்ல. யார் வேணால் போகலாம்ல, கட்சி அலுவலகத்துக்கு யார் வேணால் போகலாம். அந்த ஒரு ஓப்பன்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபண்டமெண்டலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வெறுமனே நேரடியாக நான் மக்கள்கிட்ட போயிடுவேன், மீடியா கிட்ட பேச மாட்டேன். இல்லை சிவில் சொசைட்டியோட உங்களோட உரையாடல் என்ன இது வரைக்கும்? இவர் எப்படி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஏற்றுக்க முடியும்? ஐ நெவர் செட் he was an alternative. So people are saying that நான் தான் அவர் சிஎம்னு சொன்ன ஆல்டர்னேட். நெவர் செட் he was an alternative. அவர் ஆல்டர்னேட்டிவ்னா சத்தியமாக எங்கேயுமே சொல்லலை. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு என்னன்னு பதிவு பண்ணுறது என் மேலே, விச் இஸ் ஹியூஜ். விஜயகாந்துக்கு இல்லாத செல்வாக்கு அவருக்கு இருக்குது. 20% வரைக்கும், 25 கூட போகலாம், நான் ஒத்துக்கிறேன். வில் பி அ ரெக்கர், வில் பி அ டிஸ்ரப்டர், வில் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட். அது ஒன்று தான் சொல்லணே ஒழிய அவர் ஆல்டர்னேட்டிவ் நான் என்றைக்குமே சொன்னதில்லை. ஆனால் நிறைய டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் அவருடைய கேரக்டரில் இருக்குது. இது ரொம்ப ஆபத்தானதுன்னு தான் எனக்கு படுது. அவர் வரும் நாட்களில் தன்னை சீர்திருத்திக்கலன்னா பெரிய அளவில் சிக்கல் வரும். சார், இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ விஜய் அவர்கள் வெளியே வந்தால் சிக்கல் இருக்குது. ஏன்னா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, லத்தி சார்ஜ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ திருச்சியில் ஒரு கேம்பெயின் பண்ணுறதா சொல்கிறாரு. எஸ், இப்போ இபிஎஸ் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் பண்ணால் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 1000, 2000, 3000 பேர் வருவாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்தால் ரோடு இதெல்லாம் தாங்குமா? இந்த மாதிரியான தாங்காது. அங்கே தானே சிக்கல் வருது. போலீஸையே டினை பண்ணுறாங்க. போலீஸ் இது வரைக்கும் அமைதியாக இருக்காங்க. டினை பண்ணாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கலன்னு கேள்விப்படுறேன். மதுரை திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுன்றது எல்லாம் அங்க எப்படிங்க நீங்க அலோவ் பண்ண முடியும்? 4 to 6 hours பஸ் டிராஃபிக், இப்போ மூவ்மெண்ட் ஆஃப் பஸ்ஸஸ் வில் பி கொலாப்ஸ்டுங்க. அது சாட்டர்டே ஈவினிங்னா வீக்கெண்டுங்க. ஒரு மைதானம்னா புரிஞ்சுக்க முடியும். ஒரு மைதானம்னா ரோடு இது. அவரோட பப்ளிக் மீட்டிங்ஸ் அலோவ் பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோட் ஷோஸ் விஜய் அலோவ் பண்றது இஸ் a huge risk. கண்டிப்பா கவர்மெண்ட் பண்ணாது, சிக்கல் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க குரல் வழியை நெரிக்கிறாங்கன்னுவாங்க. ஸோ இப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இவங்க முடிஞ்ச வரைக்கும் தடைக்கற்களை ஏற்படுத்துவாங்க. இன்னொரு விஷயங்க, டிஎம்கே இஸ் கம்ப்ளீட்லி ரேட்டல்டு பை விஜய்ங்க. திமுக விஜயை பார்த்து நடுங்குதுன்றது உண்மை. ஏன்னா இவங்களோட வாக்கு வங்கி கணிசமாக செதறுது. விஜய் ஒன்றும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, விஜய் ஒன்றும் ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. பட் இவர்கள் அஞ்சுவது உண்மை. அப்போ இவங்க அதிகாரம் கையில் இருக்கிறதால இவங்க they will put spokes அந்த வீல்ஸ். இவங்க எவ்வளோ தடை கற்களை ஏற்படுத்த முடியுமோ பண்ணுவாங்க. தடை பண்ண ஒருத்தன் வளருவான். இது திமுக தடை பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப திருச்சியில பர்மிஷன் இல்லை, நான் இந்த பர்மிஷன் சொல்லலை, பஸ் ஸ்டாண்டை சொல்லலை. மதுரையில் அந்த மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடுலாம், இப்போ நீங்கள் ஒரு ரேலி, அதாவது ரோட் ஷோ இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் ஒன்று, விஜய் சந்தேகம் இல்லை. பட் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னா அதுக்கு எதுக்கு இவ்வளோ தடை ஏற்படுத்தணும்? மதுரையிலலாம் பெரிய அளவில் ஹர்டல்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது தவறான ஒரு செய்கை தானே உங்களுக்கு. இது கவர்மெண்ட்டுக்கு இது catch-22 சிச்சுவேஷன் தான். இது நீங்கள் அலோவ் பண்ணாலும் தப்பு, அலோவ் பண்ணலனாலும் தப்பு. நீ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட விஜய் பேசுகிறத அனுமதிக்கலைன்னா தடுக்கிறாங்கன்னுவாங்க, கொடுத்தாங்கன்னா கெட்ட பேர் ஆகும். இதான் திஸ் அ ப்ராப்ளம். கேம்பெயினை எல்லாரும் ஸ்டாலின் ஆரம்பித்து எடப்பாடி வரைக்கும் எல்லாருமே 7-8 மாதம் மேலே கேம்பெயின் ஆரம்பித்தா இதான் வந்துருக்கு. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு கேம்பெயின்? ஸோ விஜய் ஒரு அரசியல்வாதியாக மற்ற தலைவர்கள் மாதிரி ரோட் ஷோ போகிறதுன்றது கஷ்டம். அப்படித்தான் எனக்கு தோணுது. மற்ற தலைவர்கள் மாதிரி ரோட் ஷோ போனார்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கல் வரும். அது இந்த கவர்மெண்ட் எப்படியாவது விஜயோட பேரணிகளை, பப்ளிக் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் இந்த கவர்மெண்ட் நினைக்குது. அப்போ இவங்க அதை தடுப்பாங்க. அதில் நம்ம அதை குறை சொல்லவும் முடியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல, ஆஃப்டர் ஆல் த பேசிக் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கான அடிப்படையான முதன்மை தேவை. அதில் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போது கவர்மெண்ட் நாளைக்கு அவனா கோர்ட்டுக்கு போவாங்க.
கண்டிப்பாக திருச்சியில் வந்து நீங்கள் ஒரு பெரிய 6 to ஒரு 4 hours டிராஃபிக் ஜாம் ஆகுது. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுனா ஹார்ட் ஆஃப் த சிட்டி திருச்சியில். அங்கே நீங்கள் பிளாக் பண்ணுறீங்கன்னும் போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. வழக்கம் போல் ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வரும். அப்போ நீங்கள் வந்து somebody will go to the court. அப்போ நீங்கள் வந்து அப்போ ஸ்டாலினுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறீங்க, இவருக்கு அலோவ் பண்ணலான்னு ஒரு கேள்வி வரும். அப்போ என்டையர் ரோட் ஷோ பற்றின பாலிசியை மாற வேண்டியிருக்கும். பப்ளிக் மீட்டிங்ஸ் அலோவ் பண்ணலாங்க. ரோட் ஷோவெல்லாம் நீங்கள் விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்டாருக்கு அலோவ் பண்ணீங்கன்னா பர்டிகுலர் ஏரியாவில் வந்து 4 to 6 hours அதுக்கு மேலேயே கூட டிராஃபிக் வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் கியர். நாசமாயிடும் உங்களுக்கு. வந்து கெட்ட பேர் தான் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அவர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். தன்னோட ஸ்ட்ராட்டஜியை அவர் மாற்றணும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி பப்ளிக் மீட்டிங் நடத்துறது அப்படி தான் போக முடியுமே தவிர ரோட் ஷோஸ் ஆர் டேஞ்சரஸுங்க. ரோட் ஷோ வந்து ப்ராப்ளமேட்டிக்ங்க. எந்த கவர்மெண்ட்டுமே அதை அலோவ் பண்ணாது. அது எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது. இதில் திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாதுன்னா முடியாது. ஏன்னா லேண்ட் ஆர்டர் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அந்த இடத்துல பப்ளிக் மூவ்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நடு வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ன்றது நாட் ஓன்லி திருச்சி, என்டையர் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இதை தெரிஞ்சுதான் பண்றாங்களோ டிவிகேவும்? அது அவங்கள தான் கேட்கணும். எவங்க கொடுத்த ஐடியான்னு தெரியல இதெல்லாம். இல்ல எனக்கு நல்ல ஐடியா மாதிரி தெரியுது. நீங்க ரோட் ஷோவும் நடத்த வேண்டாம், ஆனா நடத்துற மாதிரி சொல்லிக்கலாம், பேசு பொருளாவும் இருந்துக்கலாம், எதிர்கட்சிகளுக்கும் அப்போசிஷன் கொடுத்துக்கலாம். இது நல்ல ஐடியா இல்ல. எதுவுமே பண்ணாம உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது இல்ல, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு புரியல. எனக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு எப்போ எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. வந்து பஸ்லிங் வித் ஆக்டிவிட்டி. அங்கே போய் விஜய் பேசுறாருன்னா சர்வமும் நாரி போகும். கேட்ச் நாட் சிச்சுவேஷன் கவர்மெண்ட்டுக்கு. நீ அலோவ் பண்ணாலும் தப்பு, அலோவ் பண்ணலாம் தப்பு. கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் தோணுது. அப்போ ரோட் ஷோவே அவர் சரியான கேள்வி. இப்போ ஸ்டாலின் ரோட் ஷோ பண்ணுறாரு, எடப்பாடி ரோட் ஷோ பண்ணுறாரு. விஜய் ரோட் ஷோ பண்ண முடியுமான்னா இட்ஸ் அ கொஸ்டின். அப்போ அவங்க 2 தரப்புல பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அவங்கள அலோவ் பண்ணுற என்னையும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ விஜய் ரோட் ஷோவே போகாம ஒரு பப்ளிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். பெரிய விவாதமாகும், அது பேசு பொருளாகும். அவருக்கு என்ன வசதி? சிலோலே தான் இருக்காரு. இந்த ஐவரி டவர்ல இருக்காருல்ல, அது என்ன வசதி? மக்களையே சந்திக்காம ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. என்ன ஆசைங்க இது? இது வரைக்கும் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் இல்லை, ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை, சிவில் சொசைட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தலைவரால மீடியாவே சந்திக்காம பெரிய லீடர் ஆயிட முடியுமா? சத்தியமாக முடியாது. சரி, மீடியாவை ஷன் பண்ண லீடர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு காலத்தில் மீடியாவோட இன்ட்ராக்ஷன்லேயே தான் இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் டாப்பாக வந்த பிறகு தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி ஷன் பண்ண லீடர்ஸ்லாம் ஃபெயிலர் தான் இருக்காங்க. ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. அந்தமா 82 to 91 எவ்வளோ இன்ட்ராக்ஷன் பண்ணாங்க. 91, 96 செக்யூரிட்டி ரீசன்ஸால் 3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். பட் 96 தோத்த பிறகு கான்ஸ்டன்ட்லி மீடியா கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. 2001 and 6 பேசினாங்க. 2011 and 16 அந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பேசினாங்க. அதுக்கு பிறகு ஹர் லைஃப் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. அதனால ஜெயலலிதா மீடியா கிட்ட பேசுனது அபத்தமானது. கலைஞர் சொல்லவே தேவையில்ல, டார்லிங் ஆஃப் த மீடியா. கலைஞர் தான் வந்து மீடியாவோட டார்லிங். ஸ்டாலின் வந்து தலைவராக சிஎம் ஆகிறதுக்கு முன்னால பேசிட்டு இருந்தார். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கும் வந்து ஒரு மொத்தமாகவே குறைஞ்சி. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட, ஃபார்மல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கூட கிடையாது. எல்லாமே வந்து ஒரு இன்ப்ராம்டோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 3-4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார். பட் அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் அச்சீவ்ட் இட். அவர் சிஎம் ஆயிட்டார். மற்றவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்கள் எல்லாருமே இப்போ எடப்பாடி பேசுகிறாரு, சீமான் சொல்லவே வேணாம். சீமான் பேசுனா டெய்லி பேசுகிறாரு, அதுக்கு அவசியமே கிடையாது. சீமான் இஸ் டூ மச் ஆஃப் டாக்கிங். விஜய் கம்ப்ளீட்லி நாட் டாக்கிங். அதுதான். மற்ற லீடர்ஸ்லாம், பிஜேபி லீடர்ஸ் லெஃப்ட் எல்லாம் வந்து இன்ட்ராக்ஷன், கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே தான். மீடியா கிட்ட பேசாமல் ஒருத்தர் லீடர் ஆகலாம், அது சிஎம் ஆகலாம் எப்படிங்க ஆக முடியும்? என்னங்க விளையாட்டாங்க சிஎம்ன்றது? லிவிங் இன் ஒன் கேன் சே ஃபூல்ஸ் பாரடைஸ். ஏதோ கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு. கடைசி ஒரு கேள்வி. இப்போ நம்ம பேசுகிற விஷயம் என்னன்னா, ஒன்று அரசியல் செயல்பாடு இல்லை, பட் இருந்தாலும் பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டியை வச்சு மேபி ஒரு 25% வரைக்கும் கூட அவருக்கு ஓட்டு வாங்க முடியும் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? அடுத்த எலெக்ஷன் என்ன ஆகுது? $1 million கொஸ்டினுங்க. அவர் வந்து முதல் தேர்தலில் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து அதிக பிரச்சனைத்தனம். இந்த இடத்துக்கு வரதுக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் இருக்குங்க. யூ மே ஹேவ் thousands of reservation against ஸ்டாலின். ஸ்டாலினை பற்றி 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். பட் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. நீங்கள் என்னதான் அவங்க அப்பா சிஎம், அவங்களுக்கு வந்து அந்த பேக்கப் இருந்தாலும் தெர் இஸ் சம்திங் இன் தட் மேன். அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது, ஏதோ ஒரு உழைப்பு, கடுமையான உழைப்பு இருக்குது. அதுதான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது. அதை நம்ம ஒதுக்கிட்டு பேசுவது என்பது சரியா இருக்காது. நம்ம வந்துட்டு 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல சிஎம் ஆகணும் எப்படிங்க ஆக முடியும்? என்ன உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன? நீங்கள் என்ன சாதிச்சிங்க? எதுக்காக உங்களை ஏற்றுக்கணும்? சரி, இது ஒன்று டெமோக்ரஸி, இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. கட்சியோட கட்டமைப்பு என்ன, கொள்கைகள் என்ன? ஒரு தனிநபரை நம்பி நம்ம வந்து ஒரு கட்சியையோ ஒரு ஆட்சியோ ஒப்படைக்க முடியுமா?
இப்போ திமுகனா அதில் ஒரு ஹைரார்கி இருக்குது, அண்ணா திமுகனா ஒரு ஹைரார்கி இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்களை தவிர யாருமே மக்கள் மன்றத்தில் அறியப்படாதவர்களாக தானே இருக்காங்க. அப்போ எப்படி வந்து உங்களால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஈவன் 25% வாங்கினாலும் ஒரு 4 சீட் எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அடுத்து எப்படி போவீங்க நீங்கள்? அடுத்த கட்டத்துக்கு கட்சி எப்படி நகரும்? இந்த அதீதமான டூ மச் ஆஃப் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ன்றது எங்கேயுமே ஆபத்தானது. உங்களுக்கு ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், ஒரு கம்பெனிலே ஆகட்டும், ஒரு நாட்டிலே ஆகட்டும். டெமோக்ரஸின்றது பேசிக் மீனிங்கே ப்ளூரலிசம் தானே கேப்ரியல். ஒரு நபர் அல்ல இது. நான் அந்த கட்சிக்கு தானே ஓட்டு போடுறேன், நான் தனி நபருக்கு போடலையே. அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு போடுறாங்க, இங்கே நான் பிஜேபிக்கு தானே போடுறேன், மோடிக்கு போடலையே. அது அப்படி கட்டமைக்கப்படுது. இங்கே நான் திமுக தான் போடுறேன், ஸ்டாலினுக்கு போடல. அது அப்படி கட்டமைக்கப்படுது. தனிநபருக்கு போட்டால் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? தனிநபருக்கு போட முடியாதுன்றாங்க. டெமோக்ரஸியோட அர்த்தமே தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமே டெமோக்ரஸி மூஞ்சில நம்ம காரி துப்புறதுன்னு நான் நினைக்கிறேன். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். ஜனநாயகன்றது வந்து பன்முகத்தன்மை கொண்டது. மென்மே கம் மென்மே கோ, பட் இன்ஸ்டிடியூஷன் கோ ஃபார் எவர்னு. நான் அந்த பாலிசிஸுக்கு தான் போகிறேன். திமுகன்றது சில கொள்கைகளை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதனால நான் திமுக போடுறேன். பிஜேபின்றது சில கொள்கைகளை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதனால நான் பிஜேபிக்கு போடுறேன். நான் தனிநபரை ஒரு அளவுக்கு மேலே தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னா அது ஆரம்பிச்சது அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், இப்போ ஸ்டாலின் சர்க்கார் வந்து நிற்குது. இது உங்கள் டெமோக்ரஸி பின்னால் போகுதுன்னு அர்த்தம். என்னைக்கு நீங்கள் தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே வந்து உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போகுதுன்னு அர்த்தம். சவக்குழிக்கு போதோ இல்லையோ அது வந்து ஒரு சிக்னஸுக்குள்ளே போய் மாட்டிக்குது. இட்ஸ் a சிக்னஸ் இது. அதான் இப்போ இந்தியன் டெமோக்ரஸி பற்றி சொல்லும்போது இட்ஸ் அன் எலெக்டட் அரிஸ்டோக்ரஸின்னு தானே சொல்கிறாங்க. ஃபாரின் அப்சர்வர்ஸ் வந்து சொல்லும்போது அந்த ஸ்வீடனில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் வாட்ச் இருக்கல் டிவின்னு என்னமோன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரல் அரிஸ்டோக்ரஸின்றாங்க. இட்ஸ் நாட் எலக்ட்ரல் டெமோக்ரஸி. டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆன் ஒன் மேன். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் மீறி ஒரு மனிதனை நீங்கள் மதிக்கிறது, மோடியை இது பண்ணுறதுன்றது இது வரைக்கும் இந்தியாவில் இருந்ததே கிடையாது. அப்கி பார் பாஜ்பா சர்க்கார்னு சொல்ல, அப்கி பார் மோடி சர்க்கார். இத்தனைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து தனி மனித துதிப்பாடலை எதிர்க்கக்கூடிய, ஆனால் அவனே அதை ஒத்துக்கிறான். ஏன்னா இந்தியன் பீப்புளுக்கு அது கேட்சியாக இருக்குது. பட் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், சிக்னஸ் டு த கோர். நீங்கள் திமுகக்குள்ளே தனி மனித துதிப்பாடல் இருக்கிறதுக்கும் தாவேக்காக்குள்ளே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. திமுகன்றது சில கொள்கைகளால் வடிவமைக்கப்பட்டு அவங்க கட்சி ஆரம்பித்து 76 இயர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் அப்போசிஷனாக தான் இருந்திருக்காங்க, 26 இயர்ஸ் தான் பவரில் இருந்திருக்காங்க. அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸில் வந்து 2/3 ஆஃப் தேர் டென்யூர் வந்து அவங்க அப்போசிஷனாகவே இருந்திருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மறந்துடாதீங்க, இந்த ரெசிலியன்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அங்கே தனி மனித துதிப்பாடல் வந்ததுன்னா சிஸ்டம் தாங்கும் என்னை பொறுத்தவரை, விச் இஸ் ராங். பட் அங்கே வந்து அந்த ரெசிலியன்ஸ் இருக்கிறதால கட்சி தாங்கும். அதை இவங்கெல்லாம் எப்படி தாங்குவாங்க? அதிகாரத்தை கைப்பற்றும் போது திமுக சித்தாந்தத்தையும் கட்சியும் முன் வச்சுதான் அதிகாரத்தை கைப்பற்ற. அதுக்கு பிறகு வந்து தனி மனித துதிப்பாடல் கரெக்ட் ஆகுறாங்க, துதிப்பாடல் வருது. பட் இன்னமும் சில விழுமியங்கள் அவங்களுக்கு இருக்குது, குறைகள் இருக்குது, நம்ம இருக்குல்ல. பட் சில விழுமியங்கள் இன்னமும் இருக்குது. அதுதான் சொல்ல, இந்த தனி மனித துதிப்பாடலை திமுக இப்போ தாங்கும், பிகாஸ் they established. விஜய் கட்சி தாவேக்கா எப்படி தாங்கும்? ஒன் மேனை தவிர அங்கே ஒன்றுமே இல்லையாங்க. அவர் என்ன பேசுறாரு, என்ன பிரச்சனைகளுக்கான தீர்வு, ஒரு தனிநபரை மட்டுமே வச்சு நீங்கள் போகிறது ரொம்ப நாள் அது ஓடுமானதும் டவுட்டு தானே உங்களுக்கு. ஒரு எலெக்ஷன் தாங்கும். நீங்கள் கேட்ட கேள்வி 25% ஓட்டு வாங்கிடுறாரு, அதுக்கப்புறம் என்னன்றீங்க? இட்ஸ் $1 million கொஸ்டின். அதுதான் அவரோட டெஸ்டிங் டைம் வந்து post 26. அதுக்கு முன்னால கிடையாது. இல்லைனா நீங்கள் டீப்பாக போய் நம்பர்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 25 வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் அசெண்டன்சி இருக்குமா டிசெண்டன்சி இருக்குமா தெரியல கேப்ரியல். ஏன்னா அவர் தோல்வியை தாங்குவாரான்றது எனக்கு தெரியல. 25% வாங்கி 4 சீட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, அண்ட் தெர் இஸ் அ கொலிஷன் கவர்மெண்ட். அப்படி வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு டிஎம்கே வந்து சம மேனேஜர்ஸ் வித் கொலிஷன், கச்சாமச்சான ஓட்டு உடையுது. விசிகா இவங்களுக்கு வந்து ஒரு 4 சீட்டு வரும் உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அது 10 சீட்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அடுத்த 5 வருஷம் ஒரு தாக்கு பிடிப்பாருன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்குறோம். நன்றி. நன்றி கேப்ரியல்.